யூகேஜி குழந்தை இந்த ஸ்கூல் கொன்றுச்சு. வைசாக்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன குழந்தை, எல்கேஜி யூகேஜி குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு அந்த டீச்சர் பயமுறுத்தி அந்த குழந்தை பயப்படுது. அந்த வீடியோ பிறகு பயப்படுது லிட்டரலி. அந்த பயத்தில் அந்த குழந்தை கொலாப்ஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை ஆல்ரெடி இறந்துருச்சுன்றாங்க. எதுக்கு? இந்த குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணாததுக்கு. யாரு கேட்டா அவங்கள்ட்ட ஹோம்ஒர்க்கு? அந்த குழந்தை எனக்கு உயிரோட இல்லைங்க. நீங்கள் அந்த டீச்சரை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் இறந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்றது? அவங்க அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? ஹோம்ஒர்க் எழுதல, அதனால அந்த குழந்தைய அடித்தோம், இல்லை குழந்தைய பயமுறுத்தணும், அதனால குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லுவீங்களா? ஒரு யூகேஜி படிக்கிற குழந்தை தானுங்க. அப்படி என்னங்க ஆயிரப்போது ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா? இல்லை ஏதோ ஒன்று குழந்தைங்களை அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிற உங்களுக்கு தெரியாதா? இல்லை சின்ன குழந்தை தானே. இன்னைக்கு அந்த குழந்தை இழந்துட்டு நிற்கிறாங்க அந்த அம்மா அப்பா. ஒரு குழந்தையோட உயிரை விட முக்கியமானது வேற எதுவுமே கிடையாது. என்ன வெட்டி முறிக்கிற வேலையா இருந்தாலுமே, என்ன இதாக இருந்தாலுமே, ஒரு குழந்தையோட உயிரை விட பெருசாக வேற எதுவுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்குவாங்க முதல்ல. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு சட்டம் இருக்குன்னு எத்தனை பேருக்குன்னு தெரியும் தெரியாது. இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, குழந்தைங்க அடிக்கக்கூடாது அப்படின்னு. இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, இந்த ஸ்கூலோட பேர் லிட்டில் கார்டன் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கு எதிராக ஒன்று ஆக்ஷன் எடுத்தாகணும். அந்த பர்சன் ஷுட் பி பனிஷ்ட் அண்டர் த லா.